நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக இந்த மாதம் இந்த வருஷம் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தத்திலிருந்து நான் என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். மல்கிய 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், பக்கம் 1107 1107 வாசிப்போம். எல்லாம் பைபிளை திறந்து எல்லாரும் வாசிப்போம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். கிருபையுள்ள பிதாவே, இந்த வசனத்தை இப்படி கருத்தில் கொடுக்கிறேன். கர்த்தர் இந்த வார்த்தையிலிருந்து ஆண்டவரே ஒவ்வொரு வாரம் வேறு வேறு கோணத்தில் எங்களோடு இடைப்படுகிறேன். இதனால் கூட கர்த்தர் அடியனை மறைத்து வெளிப்படும். நீ சொல்ல வேண்டும் என்று அடியனை கொடுத்ததை சொல்வதற்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். இந்த வருஷத்திலே கேலண்டரில் நம்ம போட்டிருக்க வார்த்தை, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், ஆரோக்கியம் இருக்கும், வளர்வீர்கள். ஏறக்குறைய நான் இதில் ஒரு சின்ன சின்ன பாட்டாக என் நாமத்துக்கு என்றும் பயந்திருக்கிற நீதியின் சூரியன் அப்படி வளர்வீர்கள் இடத்துல இன்று ஆரோக்கியம் இருக்கும் என்ற அந்த ஒரு வார்த்தையில் உங்களோடு பேசும்படியாக இந்த கர்த்தர் 3 குறிப்பை கொடுத்தார். எக்ஸ்பிரஸ் போல் அழைச்சிட்டு போக போகிறேன், ஃபாலோ பண்ணுங்க. கர்த்தர் கிருபை செய்வாராக. முதலாவதாக ஆண்டவர் நம்ம கொடுக்குற வார்த்தை 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 21 பேஜ் நம்பர் 467 வாசிங்க. 467 ராஜாக்கள் 2:21. அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு, இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது, நிலப்பாழும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். பாருங்க, இங்க அந்த ஆரோக்கியமாக்குறதுல ஒரு தலைப்பு என்னன்னா, முதல் குறிப்பா டிவைன் பவர், தெய்வீக வல்லமை, தேவனுடைய தெய்வீக வல்லமை இந்த இடத்துல வெளிப்பட்டது. இந்த சம்பவத்தை நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீங்கன்னா 22 சொல்லப்பட்டிருக்கு. எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாயிற்று. சொல்லுங்க, ஆரோக்கியமாயிற்று. இப்போ இங்க 21 பார்க்கிறோம், தண்ணீரை ஆரோக்கியம் ஆக்கினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே இந்த சம்பவத்தை நீங்கள் வீட்டில் போய் 17லேருந்து 22 வரைக்கும் நீங்கள் வாசிப்பீங்கன்னா, இங்கே என்ன என்றால், எலியா எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு எலிசா அந்த எரிகோ பட்டணத்துக்கு அங்கே வரும்போது, அங்கே உள்ள எரிகோ பட்டணத்து மனுஷர்கள் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 17ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, மன்னிக்கணும், நீங்கள் 18ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, எரிகோவில் இருந்த அவனிடத்திற்கு திரும்பி வந்தபோது அவன் இவர்களை பார்த்து போக வேண்டாம். மன்னிக்குமா, 19 வாசிக்கும். 19. பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பாழ்நிலம் என்றார்கள். அங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கோம் பாருங்க, அந்த அங்குள்ள மனுஷர்கள் அது என்ன சொல்றாருன்னா, இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பாழ் நிலம் என்று சொல்றாரு. இப்போ இங்க இந்த தெய்வீக வல்லமை வெளிப்படுகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா, இங்கே யாரெல்லாம் இருக்கிறாருன்னா, அந்த பட்டணத்தில் உள்ள மனிதர்கள் அங்கே இருக்கிறார்கள். அந்த பட்டணத்தை குறித்தான, அந்த நிலத்தை குறித்தான, தண்ணீரை குறித்தான அவர் அவருக்கு இவருடைய டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அது என்னென்ன நேச்சுரல் காசஸ், இயற்கை காரணங்கள். இப்போது நம்ம தண்ணியை எடுத்துங்களேன், நம்ம தண்ணி வாயிலே வைக்க முடியாது. ஏன்னா உப்பு தண்ணி நம்ம இடத்துல ஆரம்பத்தில் தண்ணி போடும்போது எல்லோவாக இருந்தது, போக போக இப்போ நல்ல கிறிஸ்டன் கிளியர், நல்ல வெள்ளையாக இருக்குது தண்ணி. ஆனால் அதில் என்ன தான் இருக்குது, உப்பாக இருக்குது, வாய் கொப்பளிக்க முடியாது. அது இப்போ இருக்க டெக்னாலஜி. அப்போது டெக்னாலஜி இல்லை, இப்போ இருக்க டெக்னாலஜி கூப்பிட்டு அந்த மெஷர்மெண்ட்லாம் பார்த்துட்டோம்னு சொல்லலாம், இதை என்ன தான் பண்ண முடியாது,
இந்த உப்பை குறைக்கவே முடியாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், மெட்ரோவும் போரும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், அப்போது கொஞ்சம் உப்பு தனியும் அப்படின்றாங்க. இல்லைன்னா வேற ஒரு போர் போடுங்கன்றாங்க. ஆனால் இவன் சொல்கிறது அந்த பட்டணம் இருந்தாவா நல்லா இருக்குது, அதாவது நல்ல பட்டணம், அங்கே குடியிருக்கிறதுக்கு நல்ல இடம். ஆனால் என்ன பிரச்சனை, தண்ணி உப்பு, நிலமும் பாலாகும். ஸோ நிலத்தில் நல்ல தண்ணி இல்லாமல் நிலத்தில் என்ன பண்ண முடியாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கேட்டெல்லாம் அப்படியே ரெஸ்ட் ஆகிட்டு போய், என்ன காரணம், உப்பு தண்ணி பட்டு அதை அப்படியே சாப்பிடும் அப்படியே டிஸ்கவர் பண்ணுறது. அது மாத்திரம் இல்லை, இதெல்லாம் யாருக்கு முன்னாடி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எரிகோ பட்டணத்தில் இருக்கிற அந்த தீர்க்கதரிசிகள் முன்னாடி சம்பவங்கள் எல்லாம் அந்த அரங்கேற்கப்படுகிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 16ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்ல போகிறாங்க, இதோ உமது அடியாரோடே 50 பலவான்கள் இருக்கிறார்கள். அவர்கள் போய் உம்முடைய எஜமானை தேடும்படி உத்தரவு கொடும். ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் அவரை எடுத்து பர்வதங்களில் ஒன்றின் மேலாகிலும் பள்ளத்தாக்குகளில் ஒன்றாகிலும் கொண்டு போய் வைத்திருப்பார் என்றார்கள். அதற்கு அவன் அவர்களை அனுப்ப வேண்டாம் என்றான். பாருங்க, முதல்ல பட்டணத்தார் முன்பாக இந்த ஸ்டேட்மெண்ட் வைக்கப்படுகிறது. ரெண்டாவதாக அந்த தீர்க்கதரிசி புத்தகங்கள் முன்பாக இந்த ஸ்டேட்மெண்ட் வைக்கப்பட்டது. மூணாவதாக அந்த 50 பேர் முன்னாடி அவங்க திரும்பி வருவாங்க பாருங்க. 17, அவன் சலித்து போக மட்டும் அவர்கள் அவனை அலட்டி கொண்டு இருந்தபடியால் அனுப்புங்கள் என்றான். அப்படியே 50 பேர் என்ன பண்ணாங்க, அனுப்பினார்கள். 3 நாள் தேடியும் காணாமல் திருப்பி எரியோக்கே அவனிடத்தில் திரும்பி வந்தபோது, இவளை பார்க்க போக வேண்டாம் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா என்றான். அதற்கு பின்பு இந்த அப்போ ஒரு பிக்சர் பாருங்க, யார் நிற்கிறா, முதலில் எலிசா நிற்கிறாரு, அப்புறம் தீர்க்கதரிசி நிற்கிறாங்க. அவங்க சொன்ன எங்ககிட்ட 50 நல்ல பலசாலி இருக்காங்க, அவங்கள நான் அனுப்புகிறோன்னு. யாரை தேட, எலியாவை தேட. ஆனால் அவன் போகாத அப்படின்னு சொன்னான். இல்லை நாங்கள் தேடுறோம். சரி போங்க சொன்னோன்னா 3 நாள் தேடி காலமாக திரும்பி வராங்க. இப்போது 3 கூட்டம் இருக்குது. என்னென்ன கூட்டம் சொல்ல மாட்டேல, தீர்க்கதரிசி கூட்டம், அப்புறம் பலவான்கள் கூட்டம், அப்புறம் பட்டணத்தார் கூட்டம். இந்த கூட்டத்து மத்தியில் அவன் ஆண்டவர் என்ன பண்ணா, அற்புதம் செய்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டிவைன் பவர் எப்படி வெளிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொன்னாங்க இந்த 19ல் நிலமோ கெட்டது என்று சொல்லும் போது 20ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அப்போது அவன் ஒரு புது தோண்டியை எடுத்து அதிலே கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவனிடத்தில் கொண்டு வந்த போது பாருங்க. அப்போ இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, the prophet Elisha instruct the people of Jericho to bring him a new bowl. அது சொல்லப்பட்டிருக்கு. அது என்னென்ன ஆங்கிலத்தில் தோண்டியே என்னன்னா, அது ஒரு பாத்திரமா, புதிய பாத்திரம், உபயோகப்படுத்தாத ஒரு புதிய பாத்திரத்தை கொண்டு வர சொல்றாரு. அது மாத்திரம் இல்லை, அந்த பாத்திரத்தில் என்ன நிரப்ப சொல்றாரு, உப்பு நிரப்ப சொல்றாரு. உப்பு, அந்த பாத்திரம் கொண்டு வா, அந்த பாத்திரம் சுத்தமாக இருக்கணும், அந்த பாத்திரத்தில் உப்பை போட்டு கொண்டு வா அப்படின்றாரு. அது என்ன பண்ணும், பியூரிஃபைடு சிட்டி அண்ட் வாட்டர். அதாவது இதை கொண்டு வான்னு சொன்ன பிறகு அவன் நீரூட்டுக்கு போய் உப்பை அதிலே போட்டு இத்தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவு வராது, நிலமும் பாழாராது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இந்த பாத்திரம், இந்த உப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நிலம், பாத்திரம், உப்பு, தண்ணீர், நிலம், இதெல்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து என்ன சொன்னாருன்னா, மத்தேயு 5:13, நீங்கள் உப்பாக இருக்கிறீர்கள். நம்மளாம் யாரு, உப்பாக இருக்கிறோம். நீங்கள் யோவான் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அவர் சொல்லுவா, கானானிய ஸ்திரீ, முண்டுக்குள்ள உம்மிடத்தில் என்ன இல்லை, பாத்திரம் இல்லைப்பா. ஸோ நீங்கள் யோவான் 4:10 பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கோம், நான் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பேன். நீங்கள் யோவான் 7:37 பார்த்தீங்கன்னா, 37, 38, 39 பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு சொல்லுவார், ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வர கடவன், நான் அவனுக்கு ஜீவ தண்ணீரை தருவேன்னு சொல்லுவார். அது பசுத்த ஆவி கொடுப்போ. ஒரு ஆண்டவராக எப்போவுமே தேவன் என்ன பண்ணுறாரு நம்ம வாழ்க்கையில், நீங்கள் நினைக்கலாம்
என்னடா இது நல்லா இருந்ததுன்னு போனேன், ஆனால் பாலாக இருக்குது. நல்லா ஆகும்னு நினச்சேன், இது கெட்டு போயிருக்குது. இப்படி எந்த சம்பவத்தில் உங்களுக்கு பொருந்துமோ. ஆனால் ஆண்டவர் சொல்லுறது என்னென்னா, ஆண்டவர் என்ன பண்ணுவாரன்னா நம்மளை தம்முடைய தெய்வீக வல்லமையை வெளிப்படுத்துவாராம். வெளிப்படுத்தி அதாவது உற்பத்தி ஆகாத இடம், அதை உபயோகப்படுத்தாத இடம், அது யாருக்கும் பிரயோஜனம் இல்லாததை தம்முடைய தெய்வீக வல்லமையினால அதை என்ன பண்ணுவாரா, அதை ஆரோக்கியமாக்கி அநேகர் குடிக்கவும், அநேகர் அதை உற்பத்தி செய்யவும், அநேகர் அதை பயன்படுத்த உள்ளதாய் கர்த்தர் மாற்றுவாராம். அப்போது அதுக்கு முன்னாடி அந்த நிலத்தை பார்க்க எல்லாம் நல்லா இருந்தது. சில பார்க்க நல்லா இருந்தங்க, உள்ளே போயிட்டாங்க, போன பிறகு தாங்க தெரியும்வாங்க போல். பட்டணம் நல்லா இருந்தது, ஆனால் உள்ளே போனாங்க என்ன இல்லை, அங்கே சாபமும் இருந்தது. ஆனால் ஆண்டவர்கிட்ட வந்த உடனே தன்னுடைய தெய்வீக வல்லமை வெளிப்பட்டது. நான் சொல்கிறேன், ஒரு மனிதன் உண்மையாகவே ஆண்டவர்கிட்ட வருவானான்னா அவன் நிலைமை எப்படி இருந்தாலும் அவன் சுற்றுப்புறத்துலாம் பார்த்து அதை பார்த்தோம் அவன் என்ன பண்ண மாட்டான்னா எது பற்றியும் பயப்பட மாட்டான், கலங்க மாட்டான். ஆனால் அவனுக்கு ஒன்று தெரியும், நான் யார்கிட்ட வந்திருக்கேன்னா தெய்வீக வல்லமை வெளிப்படுத்துகிற கர்த்தர்கிட்ட வருகிறேன். நான் தான் உப்பு, நான் தான், எனக்குள்ளே தான் தண்ணி, எனக்குள்ளே பரிசுத்த ஆவி இருக்கிறாரு, நான் தான் என்ன பண்ண, என்னை தான் கர்த்தர் என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அவன் நிமித்தம் கர்த்தர் என்ன பண்ண தன்னோட தெய்வீக வல்லமே வெளிப்படுத்துவார். அவன் தான் அந்த தெய்வீக வல்லமையை பார்த்தமா இருப்பான். அவன் தான் தெய்வீக வல்லமையை வெளிப்படுத்துறவனே காணப்படுவான். அவன் மூலியமாக தான் சாபங்கள் மாறும், அவன் மூலியமாக தான் ஆசீர்வாதம் மாறும், அவன் மூலியமாக தான் எல்லாம் உற்பத்தி ஆகும். அதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுக்கு தான் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் வந்தோம். இயேசு இல்லாமல், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. இப்போ நம்ம வாழ்க்கையில் எப்பவுமே நம்ம என்ன பண்ணோம்னா அது சொல்கிறது, இது ஒரு உப்பு, இது பாழான நிலம், இங்கே யாரும் இதை எதுவுமே உற்பத்தி பண்ண முடியாது, அன்யூஸ்டு அப்படின்னு மற்றவங்களாம் சொல்லுவாங்க. அது உண்மைதான். அப்படி நம்ம ஒரு காலத்தில் இருந்தோம். ஆனால் ஆண்டவர் ரெடி ஆகிட்டாரு. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்தோம், அவர் மேல் நம்பிக்கையாக இருந்தோம், ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இடத்துல நம்ம வரும்போது நாம் உரிமை கொள்ளணும். உரிமை காட்ட, ஆண்டவரே நான் எப்படி இருக்கிறேன்னா நீ சொன்ன மாதிரி உப்பா இல்லை, நான் எப்படி இருக்கிறேன்னா பாலாக இருக்கிற போல தெரிகிறேன், நான் எப்படி இருக்கேன்னா என்னால் எதுவும் ப்ரொடியூஸ் பண்ண முடியாத நிலையில் இருக்கிறேன். ஆனால் நான் உன்னை எதிர்பார்க்குறேன். ஆண்டவரே என்ன எதிர்பார்க்குறேன், எலிசா கிட்ட போவதில்லை, எலிசாவை காட்டிலும் பெரியவராகி இயேசு கிட்ட வருகிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த பாலை பார்க்க நல்லா இருக்குது, பார்த்தா சொல்லுவாங்கல்ல, இவரு என்னப்பா வாட்டர் சட்டமாக இருக்காரு, இவருக்கு என்னப்பா அப்படின்வாங்க. பார்க்க நல்லா இருக்கும், ஆனால் உள்ளே என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அவன் போகிற பாதை யாருக்கும் தெரியாது. யாருக்கு தான் தெரியும், கர்த்தர் ஒருவருக்கு தான் தெரியும். இப்போது ஒரு மனிதன் அது ஆண்டவர்கிட்ட வரும்போது, கர்த்தர்கிட்ட சொல்லும் போது, கர்த்தர் அவனை அந்த உலகத்துக்கு உப்பாக வைப்பார். ஆமென். கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணி அவனுக்குள்ளேருந்து ஜீவ ஊற்று வெளியே கொண்டு வருவார். கர்த்தர் அந்த பாத்திரத்தை ஒரு ஆசீர்வாதம் பாத்திரமாக எடுத்து பயன்படுத்துவார். இதுதான் செய்தி. நான் அப்படியே சுருக்கி ஷார்ட்டாக கொடுக்குறேன். நாம் செய்ய வேண்டியதான் எப்போவுமே கர்த்தரை நோக்கி பார்க்கணும். ஆமென். ஆண்டவரே கர்த்தாவே என்னை ஆரோக்கியமாக்குங்கப்பா, கர்த்தரும் ஆரோக்கியமாக்கும். முதலாவது இந்த டிவைன் பவர் நமக்குள்ள வெளிப்படும். அந்த டிவைன் பவர் அது என்ன பண்ணோம்னா நிச்சயமாக ஒவ்வொரு தனிப்பட்ட விதத்தில் உங்களுக்கு அதை காணும்படி கர்த்தர் செய்வார். இது எலிசாக்கே ஒரு புதிய அனுபவம். அவன் எலியா எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அவன் எலியா செய்தது போல் அவன் என்ன பண்ணான், அந்த துண்டை எடுத்து அடித்து யோர்தானை பிரிந்து அவன் எரியோக்குள்ளே வந்தான். ஆனால் அவன் பேசின வார்த்தை, செய்த காரியங்கள், நடந்த சம்பவம் யாருக்கு தான் புதிதாக இருந்தது, எலிசாவுக்கே புதிதாக இருந்தது. பாருங்கள், அப்போது ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகும்போது, ஒரு சம்பவங்கள் நடக்கும்போது அது நமக்கு ஒரு அனுபவத்தை கொண்டு வரும். அவனுக்கும் ஒரு அனுபவம், ஒரு ஊழியக்காரனுக்கும் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்கிற போது, அது நடக்கும்போது அவனுக்கு எப்படி இருக்கும் பாருங்கள். அதுதான் அவனுடைய விசுவாசம். எந்த சந்தேகமும் இல்லாமல் சொன்னான், பாத்திரத்தை கொண்டு வா, புதிய பாத்திரத்தை கொண்டு வா, உப்பை கொண்டு வா, நேராக கொண்டு போய் பாலான நிலத்தில் போட்டான். போட்ட உடனே தண்ணீரும் சுத்தமாச்சு, நிலமும் உற்பத்தி ஆச்சு. அந்த வருஷத்தை பார்த்தீங்கன்னா சொல்ல பாருங்க, அந்த சொன்னபடியே
அந்த 21 தண்ணீரையும் ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவு வராது, நில பாழும் ஈராது. ஸோ இனி நிலம் பாழாவாது அப்படின்னு செய்கிற அந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்தா. உங்களுக்கு தெரியும் அந்த உடைய முக்கியமான கர்த்தருடைய வல்லமை எப்படி வெளிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் தம்முடைய டிவைன் வல்லமை வெளிப்படுத்தினார். அந்த கான்டெக்ட் இப்படியா சொல்லுது, நான் அதை போய் தேடி பார்த்தேன். அது என்னென்னா, அன்ப்ரொடியூஸ்டான இடம், அது ஒரு நிலத்தை பயன்படுத்த உற்பத்தி ஆகாத இடம், அன்யூசபிள் பிளேஸ். அது அந்த தண்ணி இருக்கும், யாரும் உபயோகப்படுத்த முடியாத ஒரு இடம், உபயோகப்படுத்த முடியாத நிலம். அப்படியேப்பட்ட இடத்துல ஆண்டவர் ஒரு புதிய பாத்திரத்தை கொண்டு உருவாக்கினார். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டுகிட்ட போகும்போதெல்லாம் நம்ம ஒரு புதிதாகவே போகணும். ஆண்டவரே என்னை ஒரு புதிய பாத்திரமாக உருவாக்குங்க, என்னை புதிய பாத்திரமாக கையில் எடுங்க, எனக்கு புதிய கிருபை கொடுங்க, புதிய பலனை கொடுங்க. எப்போ புதுசாக கேட்கணும். ஒரே சாரியாக எத்தனை பேர் 20 வருஷமாக வச்சுருக்கீங்க? ஒரே சாரியாக 25 வருஷமாக கண்டிப்பாக வச்சுருப்பீங்க. அது உங்கள் கல்யாண சாரியாக இருக்கணும் இல்லையா? மற்றபடி எல்லாம் வருஷம் எல்லாம் புதுசாக வாங்குறீங்க. என்ன வேணுமோ எல்லாம் புதுசாக வாங்குறீங்க. ஆள் வளர ஆள் பெருக எல்லாமே அதை புதுசாக வாங்கணும். அப்போது கத்திரிடத்தில் வரும்போது புதிதாக கேட்க வேண்டாம். ஹல்லேலூயா. இந்த காலைதோறும் என் கிருபை புதிதாக இருக்குது கேட்குறேன். ஒரு மனிதன் ஒரு வாழ்க்கையில் அவன் ஆசீர்வாதமாக இருக்க வேணுமா, உபயோகமில்லாத இருக்கிறத உபயோகமாகணுமா, உற்பத்தி கொடுக்க முடியாத கொடுக்கணுமா, அவன் செய்ய வேண்டியதுதான் கர்த்தரிடத்திலே வர வேண்டும். ஹல்லேலூயா. ரெண்டாவதாக நான் புரிஞ்சிருக்கேன், ஏன்னா ரொம்ப ஷார்ட் பண்ணிட்டேன். ரெண்டாவதாக வேகமாக சொல்லி நான் முடிக்கிறேன் பாருங்க. நீங்கள் என்னோட கூட ஏசாயா 38:3 நீங்கள் பார்ப்பீங்கன்னா அதில் வாசிங்க, பக்கம் 843. ஏசாயா 38ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இது உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல பார்த்தோம், ஆண்டவருடைய டிவைன் என்ன பண்ணுச்சு, அங்கே பவரை பார்த்தோம். இது என்ன பார்த்தீங்கன்னா டிவோஷனல் ப்ரேயர். அவன் ஒரு பக்தியோடு கூட ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை நம்ம பார்க்குறோம். நீங்கள் 38:5 வாசித்தீங்கன்னா, நீ போய் எசேக்கியா நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன் சொல்லி ஆண்டவர் அவருடைய ஜெபத்தை, அவனுடைய பக்தியான ஜெபத்தை கேட்டார். ரெண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, ஆண்டவரிடத்தில் எப்போவுமே ஜெபத்தை ஏறெடுத்து கொண்டு ஜெபம் என்ன வந்தாலும் ஃபஸ்ட்டு என்னதான் வரணும்? மொபைல் வரணுமா? ஜெபம் வரணும். உடனே எடுத்து ஃபோன் பண்ணி இது மாதிரி ஆயிடுச்சின்னு இல்லை, இந்த மாதிரி இல்லை, ஆண்டவரே என்று கர்த்தரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது அவனுடைய இது பார்த்தீங்க. அவன் என்ன ஆண்டவர்கிட்ட என்ன அவன் சொல்கிறான் அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட என் வாழ்க்கையை பாருங்கள் ஆண்டவரே, கர்த்தாவே நான் எப்படி இருந்தேன், என்னுடைய எல்லா காரியங்களையும் நீ அறிந்திருக்கீங்களே, என்னுடைய உத்தமத்தை, என்னுடைய கர்த்தருக்கு விரோதமாக எந்த காரியம் செய்யாமல் நான் செய்த அத்தனை நீங்கள் அறிந்திருக்கீங்க, ஏன் எனக்கு நீங்கள் இப்படி சம்பவித்தீங்கன்னு சொல்லி அவன் ஆண்டவர்கிட்ட ஒரு டெலிவரன்ஸுக்காக அவன் ஆண்டவர்கிட்ட போராடுறான், கேட்கான். கர்த்தர் அவனுக்கு இறங்கினார். ஹல்லேலூயா. எப்போ நம்ம இறங்கி தம்முடைய தெய்வீக வல்லமையை அங்கே வெளிப்படுத்தினார். அங்கே தான் போன மனுஷன் திருப்பி அனுப்பிச்சு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போப்பா, நீ போய் அவன்கிட்ட சொல்லு, அவன் என்ன பண்ண குணமாக்கினேன்னு சொல்லுன்னு சொன்னார். அப்போது எதை அவனுக்குள்ளே இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்குள்ள கர்த்தர் அவனை அவன் அழுது ஜெபித்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அதை என்ன பண்ணார்னா, லீடிங் டு காட் கிராண்டிங் ஹிம் 15 more years ஆஃப் லைஃப். 15 ஆண்டுக்கு மேலே உனக்கு கூட்டி தரேன்னு சொல்லி அவனை கூட்டி கொடுத்தான். ஸோ அந்த ஒரு ஜெபம் பாருங்கள். நான் அதை என் வாழ்க்கையில் அதை அனுபவித்தேன். நான் இங்கே 94 இங்கே பிஷப் மாணிக்கம் இருக்குங்களா, இது நம்ம போலீஸ் மாணிக்கம் ஸ்ட்ரீட், அது நேர்கல்யாண மண்டபம், அங்கே மயிலப்பர கிராமம் ஸ்ட்ரீட்டில் இருக்கும்போது எங்கள் அப்பா, நானும் ஊழியக்காரர் சார்லஸ் சந்திரபோஸும்
அன்றைக்கி சண்டே எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தேன். நம்ம வீட்டிலேருந்து போயிடலாம் வாங்கன்னு வீட்டுக்கு கூப்பிட்டு வரும்போது எங்கள் அப்பா கட்டில் மேலே படுத்துட்டு இருந்தார். முகத்தை பார்த்தா பிரைட்டாக இருந்தது, ரொம்ப பிரைட்டாக இருந்தது. பொதுவாகவே ரொம்ப பிரைட்டாக இருந்துச்சுன்னா ஒரு ஒரு சைன் நமக்கு உங்கள் பரலோகத்துக்கு போகிறதுக்கு கர்த்தர் அவங்கள ஆயத்தப்படுத்துறாருன்னு அது அப்போது நாங்கள் பார்த்த ஒரு பழக்கம். அப்புறம் முகத்தை பார்த்த உடனே நான் சொன்னேன், பிரதர் என்ன இது அப்பா முகம் ரொம்ப பிரைட்டாக இருக்கு அப்படின்னு. உடனே அவரும் உணர்ந்துட்டார். சரி ஜெபம் பண்ணலாம் சொல்லி அவர் ஜெபம் பண்ணார். 2 பேரும் சேர்ந்து ஒரு விட்டு ஜெபம் பண்ண. ஆண்டவரே எங்கள் அப்பா இப்போ தான் கொஞ்சம் நான் அப்படி என்னை பார்க்குறாரு, இன்னும் அவர் இருக்கணும், எங்களுக்கு வேணும் ஒரு ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அவருக்கு ஆயுஷ் நாட்டில் கூட்டி கொடுத்தாரு. ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே அந்த முகத்தில் அந்த பிரைட்னஸ் போயிடுச்சு, அந்த பிரைட்டாக போயிடுச்சு. ஸோ அப்போ கர்த்தர் ஜீவனை அவர் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவர் கிருபையாக 15 வருஷத்துக்கு மேலே 2001 தான் அவர் மறைத்தார். ஏன் சொல்கிறேன்னா கண்குறையை நான் பார்த்தேன் அந்த ஜெபம். இப்போ நம்ம ஜெபிக்கிற ஒரு ஜீவனை நம்ம ஆண்டவர் சம்பந்த ஜீவனை காப்பாற்றவும் அந்த ஜீவனை நம்ம ஆண்டவர்லேருந்து கேட்கும் போது நமக்கு அதை கொடுக்கவும் கர்த்தர், ஏன்னா அவர் தான் ஜீவனை கொடுக்குறோம் எடுக்கிறோம். நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறாருன்னா நம்ம ஜெபிக்கணும் எதிர்பார்க்குறாரு. அவர்கிட்ட ஜெபிக்கணும், ஆண்டவரே ஏன் எனக்கு இந்த பிரச்சனை என்னை குணமாக்குங்க என்று அவன் ஜெபித்தான். அவன் வாழ்க்கையில் என்ன இருந்தது, ஏன் அவனுக்கு அந்த எண்ணம் இருந்ததுன்னா அவனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவன் ஒரு பாடலாகவே எழுதுவான். நீங்கள் இந்த வருஷத்தில் 10-20 பார்த்தீங்கன்னா அவன் ஆண்டை நோக்கி அவன் பாடின இந்த பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கு நேரில் சொல்கிறதுக்கு. ஆனால் முக்கியமாக அதில் ஒரு காரியம் என்னென்னா ஆண்டவர் அவனுடைய சரீர பிரகாரமான ரெஸ்டோர் பண்ணார். சரீர பிரகாரமான மனுஷன் அங்கே பார்த்தோம், சரீர பிரகாரமான இல்லை, நில பிரகாரமாக அங்கே கர்த்தர் அந்த தெய்வீக வல்லமை வெளிப்படுத்தினார். இங்கே ஒரு மனுஷனுடைய பக்தியான ஜெபம் கர்த்தர் தெய்வீக வல்லமை வெளிப்படுத்துறதுக்கு எங்கன்னா சரீரத்தில் சுகத்தை பெற்றுக்கணும். சரீர சுகம் நமக்கு இருக்கணும், முக்கியம். எல்லாருக்கும் சரீர சுகம் இருக்கணும். அதனால எந்த வயதானாலும் நாம் நம்முடைய சரீரத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும். நம்முடைய சரீரத்தில் ஏதாவது ஒன்றுன்னா உடனே நாம் ஜெபம் பண்ணி அதுக்கு தேவையான உகந்தெல்லாம் செய்ய வேண்டிய நம்ம கடமைப்பட்டிருக்கோம். நம்ம சரீரத்தை பாதுகாக்கணும். நம்ம எல்லாம் எந்த சுகம் இல்லைன்னா எப்படி? ஸோ அதனால் அது வயசானா சுகர் வருங்க, வயசானா ப்ரெஷர் வருங்க, இல்லவே இல்லை. அதெல்லாம் ஆண்டவருடைய பைபிளில் எழுதுவிக்கல. உன் வயது வந்துச்சு, இந்த வயதில் உனக்கு சுகர் வரும், இந்த வயது உனக்கு ப்ரெஷர் வரும், இந்த வயதில் உனக்கு கொலஸ்ட்ரால் வரும், அதெல்லாம் பைபிளில் எங்கேயுமே கிடையாது. ஆண்டவர் சொல்ல உன் அப்பத்தையும் தண்ணீரும் ஆசீர்வதிப்பேன், வியாதி விட்டு விலைக்குவேன்னு தான் சொல்லியிருக்கிறார். அதனால் என் தலைமுலால் குணமான சொல்லியிருக்குது. அப்போ தலைமுலா குணமான நம்ம ஆண்டவரே தலைமுலா குணமான சொன்னீங்களே அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணணும், கையை வச்சு ஓட்டணும். ஓடி இயேசு நாமத்தில் 2009 நான் ஊழியத்துக்கு வந்த உடனே அவுட்ரிச் போகும்போது ஒரே கிடினஸாக இருந்தது. அப்போது நம்முடைய மச்சிச்சு உமா விட்டு தான் போனேன். செக் பண்ணால் ப்ரெஷர் அதிகமாக இருந்தது. ஐயோ உடனே நீங்கள் ப்ரெஷர் மாத்திரை போனாங்க. சோத்திரம் நான் ஊழியத்தை போகிறேன், எல்லாம் ப்ரெஷரும் போய்ட்டு ஊழியத்துக்கு கிளம்பி போயிட்டேன். 3 நாள் பொறுத்தவரை எல்லாம் நார்மல் ஆகிடுச்சு. அதனால் யாருக்கு ப்ரெஷர் வரும்? 2004 அது ஒரு மாதிரி கிடினஸாக இருக்கும்போது திருப்பி டாக்டர்கிட்ட எங்கள் சாஃப்ட்வேர் இதுலேயே டாக்டர் இருக்காங்க. செக் பண்ண உடனே உனக்கு லோ பிபி ஆயிடுச்சுப்பா, நீ மாத்திரை எடுக்கணும். சரிங்க நான் பார்த்துக்கிறேன். லோ பிபிக்கு என்ன காரணம், ரொம்ப டீ குடிப்பேன், உடனே டீயை நிறுத்திட்டேன், லோ பிபியெல்லாம் நார்மல் ஆகிடுச்சு. இப்போது நம்ம சிம்டம்ஸ் வந்தோடனே பயப்படக்கூடாது, நம்ம ஜபம் பண்ணணும். ஜபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட நம்முடைய பாடி ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணும்போது கர்த்தர் சுகம் தருவார். ஒருவேளை அது வேறு வழியே இல்லை அப்படின்னா டாக்டருக்குள்ள மருந்து எடுக்கணும், தப்பில்லை. டாக்டரை பார்க்கணும், அது செய்யணும். உடம்பு இது வெயிட் போட்டால் வெயிட்டை கம்மி பண்ணப்போ சரீர பிரகாரமாக நம்ம இது ஆண்டு சார் இது தேவனுடைய ஆலயம், இதை நீ கெடுத்தா நான் உனக்கு இந்த ஆலயத்தை நான் பாதுகாத்துக்கணும். அப்போது இந்த என்ன செய்ய வேணுமோ செய்வேணும். நம்ம ஊரில் ரொம்ப கெட்ட பழக்கம் சிஸ்டம், பேட் சிஸ்டம் என்னென்னா நமக்கு எந்த ஒரு இன்சூரன்ஸும் கவர்மெண்ட்டு தரது கிடையாது, நம்மளாக தான் இன்சூரன்ஸ் போட்டுக்கணும். ஆனால் அமெரிக்காவில் அப்படி கிடையாது. கண்ணுக்கு இன்சூரன்ஸு, பல்லுக்கு இன்சூரன்ஸு, உடம்புக்கு இன்சூரன்ஸு, லைஃப்க்கு இன்சூரன்ஸு. போனவுடனே பேரோல்ல போட்டவுடனே எல்லா இன்சூரன்ஸும் என்ன பண்ணுவான், காசு எடுத்து தான் உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் நம்பரே கொடுப்பான். அப்போது நம்ம ஃபோர்ஸ் பண்ணுறோம், காசு இவ்வளோ பிடிக்கிறானே அதுக்காக என்ன பண்ணுவோம், பல்ல போய் காட்டுவோம், கண்ணை போய் செக் பண்ணுறோம், ஏன்னா காசு பிடிக்கிறானே. உடம்பு போய் பார்க்குறோம், ஏன்னா நம்ம போனாலும் போலன்னா தான் காசு பிடிக்கும். ஸோ இங்கே இப்போ மலேசியாவில் இருந்தால் 40 வயசு ஆச்சுனால எல்லா லேடிஸ்க்கும் போயிட்டு அவங்க என்ன சொல்ல மார்பகத்தை பற்றி ஸ்கேன் எடுத்து அவங்க கேன்சர் இல்லைன்னு பண்ணணும். அப்படி பண்ணலன்னா வீடு பூந்து தூக்கிட்டு போயிட்டு செக் பண்ணுவாங்க. அப்படியேப்பட்ட கடினமான சிஸ்டம் மலேசியாவில் இருக்குது. ஸோ
நம்முடைய சரீரத்தை நம்ம பாதுகாத்து கொள்ளணும். எல்லாத்துக்கும் மேலாக நீங்கள் ஜெபம் பண்ணாலே போதும், கர்த்தர் ஆரோக்கியத்தை. இல்லையா, அந்த காலத்துலலாம் பந்தகோஸ் மக்கள்லாம் நோயே இல்லைங்க. ஏன் தெரியல, முழங்காலில் நிற்பாங்க, கை தட்டி பாட்டு பாடுவாங்க, நல்ல வாயை தந்து அந்நிய பாஷையை பேசுவாங்க. அப்போ வாயை விரிவாக திறக்க திறக்க கர்த்தர் நிரப்புவார். நல்ல திடபடலாம் இருந்தாங்க, ஆரோக்கியமாக இருந்தாங்க. ஆனால் இப்போல்லாம் ரொம்ப பாட்டு பாட்டும் வீக்கு, சோத்திரம் வீக்கு, ஜபம் வீக்கு, எல்லாம் வீக்காக போனால் பாடி என்ன ஆகிட்டு வீக்காக ஆகிடுது தான். ஆமாம், இதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா அப்புறம் எல்லாத்துலேயுமே எப்படி இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் மகிமைப்பட்டவராக. கடைசியாக ஒரு காற்றை சொல்லி நான் முடிக்க பாருங்க. எல்லாத்தையும் சுருக்கமாக கஷ்டப்பட்டேன். அவனுடைய டெடிகேஷன், அவன் அந்த டிவைன் ப்ரேயர் கேட்கப்பட காரணம் அவனுடைய டெடிகேஷன். அவன் எல்லாத்துலேயுமே தன்னை அர்ப்பணித்தான். அப்படி வாழ்னா கர்த்தரை கேட்டார். மூணாவதாக என்னோட கூட எடுத்துக்கொள்ளுங்க, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம், அதில் 8வது வசனத்தை வாசிங்க, பக்கம் 765. அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனமாகும். 7 வருஷமா, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. பாருங்க, அப்படியே நீங்க வந்தீங்கன்னா இங்க 8ஆம் சொல்லுது, அது என்ன, அது உன் நாபிக்கு ஆரோக்கியம், உன் எலும்புக்கு ஊனமாகும், உன் பொருளாலும். இல்ல முன்னாடி, நீ உன்னை ஞானி என்று எண்ணாது, கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகு. மூணாவதாக டிவைன் ப்ரோவர்ப்ஸ், டிவைன் ப்ரோவர்ப்ஸ், அதாவது தெய்வீக நீதிமொழிகள், வார்த்தைகள். கர்த்தருடைய வார்த்தையை வந்து நம்மளுடைய எப்போவுமே நெய்ய அந்த வார்த்தையை நீங்கள் படித்து கொண்டே வரணும். நாம் அதெல்லாம் எனக்கு தெரியும், அதெல்லாம் தெரியும், அது எத்தனை வாட்டி தான் அந்த பைபிளை படிக்கிறது, அதான் அங்கே தானே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த வருஷம் தெரியுமா, தெரியும், எங்கே இருக்குது, அதான் பைபிளில் இருக்குன்ட்டு போயிடணும். அப்படி இல்லை, பைபிளை நம்ம அதை வாசிக்கணும். அதான் சொல்கிறாரு, உன்னை கர்த்தருக்கு என்ன சொல்கிறது, கர்த்தருக்கு பயந்து தீமுட்டு விலகு, உன்னை ஞானியே என்று எண்ணாது. அது அப்படின்ற எது கர்த்தருக்கு பயப்படு, அது உன் நாபிக்கு, அதான் வயிற்றுக்கு. உன்னுடைய நாபின்றது வயிறு, நாபின்றது தொப்புள்வாங்க. ஸோ இந்த வயிற்றுக்கு அது என்னவா, ஆரோக்கியமா. உன் எலும்புக்கெல்லாம் என்னவா, ஊனமாங்க. இன்னொரு வருஷம் காட்டுற பாருங்க, 4 அப்படியே பேடி திருப்பிங்க, 4:22. இந்த 4:22 நீங்கள் வாசிட்டீங்கன்னா, அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடல்களுக்கெல்லாம் ஆரோக்கியமாகும். எவைகள் அப்படின்னு நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா, நீங்கள் 20 சொல்லுங்க, என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனத்துக்கு உன் செவிக்க. இந்த வார்த்தை தான், இந்த வார்த்தை டிவைன் ப்ராவர்ப்ஸ், கர்த்தருடைய வார்த்தையை அந்த வார்த்தையோடு இருந்து போக மாட்டான். அந்த வார்த்தையை நீங்கள் கிளைம் பண்ணுவீங்க, அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துவீங்க. அந்த வார்த்தை ஜீவன், அந்த வார்த்தை ஆவி. அதில் ஏதோ இது ஒரு எழுத்து தானே அப்படின்னு நீங்கள் பார்க்காதீங்க. இந்த வார்த்தையில் ஜீவன் இருக்கு. இந்த வார்த்தையை வாசிக்க வாசிக்க சரீரத்தில் ஆரோக்கியம் உண்டாகும். பாம்பேலேருந்து ஒரு சகோதரி வந்து அவங்க இப்படியாக கடிதம் எழுதுனாங்க, ஐயா எனக்கு கேன்சர் இருக்குது, நான் வந்து டாக்டர் என்னை மறுத்துன்னு சொல்லியிருக்காங்க சொல்லி அப்படி ப்ரேயருக்கு எழுதும்போது என் ஃப்ரெண்டு தான் அந்த ப்ரேயருக்கு வாசிக்கிறார். அவர் என்ன பண்ணார், ஜாப் பண்ணிவிட்டு ஜீவன் நாளெல்லாம் நன்மை கிருபை என்னை தொடரும், நான் நீடித்த நாள் நிலைத்திருப்பேன் கர்த்தருடைய வீட்டில். அந்த சங்கீதம் 23 அப்படியே டப்பன்னு அடிச்சு அமைச்சிட்டார். கர்த்தர் சொல்கிறாருன்னு அமைச்சிட்டார். ஜவுமணி அமைச்சார், விசுவாசம், இவருக்கு விசுவாசம் இருக்குது, நீ விசுவாச தேவன் காண்பான்னு அமைச்சிட்டார். அது அது கருத்து ரிப்ளை பார்த்தோன்னே அந்த வசனத்தை படித்து ஆதிக்கு கன்ஃபர்ஸ் பண்ணிகிட்டே இருந்தது. அந்த வசனத்தை படிக்க அது எப்படி அடுத்த செக்கப் போகும்போது டாக்டர் பார்த்துட்டு, இந்த ரிப்போர்ட்லாம் எப்போ எடுத்ததுமா, யார் எடுத்தது, எந்த டாக்டரு, இதுக்கும் உடம்புக்கு சம்மந்தமே இல்லையே அப்படின்னு ஸ்டேட்மெண்ட்டே மாறிச்சு. காரணம் என்ன, கர்த்தருடைய வசனம். அல்லேலூயா, கர்த்தருடைய வசனம். நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணி வசனத்தை வச்சு வரட்டவங்க, இந்த வசனம் எனக்குன்னு உரிமை பாராட்டுவாங்க. அப்படியே நடந்திருக்கு. அதனால் வசனத்தை அப்ளை பண்ணுவேன். ரட்சிப்பதுக்கு முன்னாடி வசனமே தெரியாது. எப்போ பைபிள் எடுப்போம் சொல்ல மாட்டீங்களே, கிறிஸ்மஸ்க்கு எடுப்போங்க, அதோடு எப்போ எடுப்போம், ஈஸ்டருக்கு எடுப்போம், குட் ஃப்ரைடேக்கு எடுப்போம், வாட்சேஸ்வருக்கு எடுப்போம், அது எங்கன்னா வைன் ஷாப்பில் இருப்போம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லியிருக்கு, நமக்கு சொல்லியிருக்கு. இந்த வசனத்தை சொல்லி யோவான் 14:14 ஆண்டவர் வசனத்திலே மடக்குவேன். ஆண்டவரே நாமத்தால் எதை கேட்டாலும்
தருவேன்னு சொன்னீங்களே, இது வரைக்கும் என் நாமத்தை எதுக்கு இப்போது கேளுங்க, பிதாகுமார் தருவேன்னு சொன்னீங்களே, வசனத்தை வச்சு அவனை கேட்பேங்க. அப்படி கேட்டு வசனத்தை வச்சு கேட்டுக்கிட்டு தாங்க நிறைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டேன். வசனம் வசனம் வசனம். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், மத்திய 5, 6, 7 அதிகாரம் 3 அதிகாரத்தை வாஸ்து இந்த வாழ்க்கையை அப்படியே கொண்டு போய் கர்த்தர் ஆசை. அப்போது பத்திரிய வார்த்தை டிவைன் ப்ராவர்ஸ், கர்த்தருடைய தெய்வீக அந்த நீதிமொழிகளை நீங்கள் வாசிக்கணும். 15 நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் 15 அதே நீதிமொழி 15 அதிகாரம் பக்கம் 776 நீங்கள் 4 வாசிங்க. ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். பாருங்க, ரொம்ப முக்கியங்க. லைட்டாக அப்படி டச் பண்ணிட்டு போயிடுறேன். ஓகே, 4வது வருஷம் 14 என்னம்மா சொல்லுது? ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். எத்தனை பேர் வீட்டில் போய் கேட்கணும், உங்கள் வீட்டில் உள்ள ஆளுடைய வாயிலிருந்து வர நாவு எப்படி இருக்கு? அது ஜீவ விருட்சமாக இருக்கோ, தேனாக இருக்கோ, பாலாக இருக்கோ, இந்த வாயில் ஒரு வார்த்தையை நீங்கள் 1வது வருஷத்துலேருந்து 4 வருஷம் வாசிமா, பொது மெல்லமாக வாசிமா, 1லேருந்து 4 மெதுவான பிரதியுத்தரம். பாருங்க, வார்த்தை வரமாட்டேன், தொண்டையே பிடிச்சிக்குது. நல்ல வாய்ஸ் அவங்களுக்கு. வாசிக்க தெரியுது, வாசிக்க. மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். ஞானிகளின் முதல்ல மெதுவான, எத்தனை பேர் வீட்டில் மெதுவாக சொல்ற அனுபவம் இருக்கு? அதில் ஒரு போட்டி இருக்கு தெரியுமா? அவர் சத்தம் ரேஸ் பண்ண முடியும், இவங்க சத்தம் ரேஸ் பண்ணுறாரு, அவர் சத்தம் கம்மியாக பாருங்க. இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஆமாம், அவர் எங்கேயா சத்தம் ரேஸ் பண்ணிட்டாருன்னா இவங்க சத்தம் ரேஸ் பண்ண, அதனால் அவர் ரேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த அம்மா வயசு ரேஸ் பண்ணுறாங்க. இல்லை அந்த ஐயா வாய்ஸ் பண்ணுறாங்க. உடனே ஓ ஐயா கோமா இருக்கா போகுது, அம்மா கோமா இருக்கு, உடனே இது சார். மெல்லமாக சொன்னாலும் சொல் தான், சத்தமாக சொன்னாலும் சொல் தான், மாற்றம் இல்லை. ஆனால் அந்த சொல் எப்படி சொல்கிறோம், உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி சொல்லணும்? அவங்க மெதுவான பிரதியுத்தரம், மெதுவாக சொல்லணும். தப்பே இருக்கும், மெதுவாக சொல்லுங்கள். நஷ்டமே இருக்கும், மெதுவாக சொல்லுங்கள். அந்த உண்மையை சொல்லுங்கள். உள்ளதுன்றோம் இல்லை சொல்லணும். அப்புறம் பாருமா அடுத்தது, ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும், மூடரின் வாயோ புத்தியீனத்தை கக்கும். இந்த வாயிலிருந்து அறிவு வரும். புத்தின வாய் தான் என்னவா? வாயோ. மூடின வாய் என்னவா? கக்கமா, புத்தியீனத்தை கக்கமா. 4வது கடைசியா 3வது வசனம் வாசிங்க. கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. அங்கதாங்க, யார் பார்க்குறவங்களும் இல்லையோ, யார் கேட்குறவங்களும் இல்லையோ, கர்த்தர் பார்க்குறாரு, கர்த்தர் பார்க்குறாரு, கர்த்தர் பார்க்குறாரு. அதனால ஆண்டவர் இன்னொரு வருஷம் இருக்குது, நாவின் பிரதி உத்தரவு கர்த்தரில் வரும். சம்டைம் கர்த்தரே வார்த்தை போட சொல்லுவார். எப்போ சொல்லுவார்? நம்ம சொல்லக்கூடாதுன்னு நினைக்கும் போது கர்த்தரே வாயில் வார்த்தை போட சொல்ல வைப்பார். ஹல்லேலூயா. நம்ம வந்து we should be operated by God. நம்ம எல்லாருமே தேவனாலே நடத்தப்படணும், இயேசுவாலே நம்ம ஆக்கிரிக்கப்பட்டிருக்கணும். நம்ம அப்பொழுதுதான் நம்ம எப்படி இருக்கணும்? உப்பாக இருப்போம். அப்போ எப்படி இருக்கணும்? நம்ம ஒரு நல்ல உபயோகப்படுத்துகிற பாத்திரமாக இருப்போம். நம்ம எப்படி இருப்போமோ, நமக்குள்ளேருந்து ஜீவ தண்ணி புறப்பட்டு போகும். அது பட்டணம், நிலம், தண்ணி எல்லாம் ஆரோக்கியமாகும். பாட்டு மாத்திரம் பாருங்க, போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, சேரும் இடமெல்லாம் செழிப்புதானே, சேரும் இடமெல்லாம் செழிப்புதானே, செல்லும் இடமெல்லாம் செல்லும் இடமெல்லாம் தெளிப்புதானே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீர். அப்போ நம்முடைய வாழ்க்கையில எத்தனை பேர் அப்படி விரும்பணும்னு ஆசைப்படுறீங்க? நான் சொல்றேன் பாருங்க, எந்த வயதிலும் ஆசீர்வாதமாக இருக்கலாம். இதில் வந்து ஆண்டவர்கிட்ட வயது விளம்பே கிடையாது. எலிசபெத், நீங்கள் உங்களுக்கு தெரியும், லூக்கால அந்த அம்மா, வயதான அம்மா, இயேசு குறித்து எல்லாருக்கும் திருக்க சொல்லி அவரை குறித்து ஊழியம் பண்ணுறாங்க. வயதான
அதனால் ஆண்டவர் சின்ன பையனையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த சின்ன பையனா 2 மீன் 5 அப்பம் கொண்டு வந்தான், கர்த்தர் அதை தொட்டு ஆசீர்வதிச்சார். அதனால் சின்னவங்களையும் ஆசீர்வதிப்பார், வயதான ஆசீர்வார். கர்த்தர்கிட்ட எந்த இதுவும் கிடையாது. ஆனால் மேட்ரு என்னென்னா, விசேஷங்கள் என்னென்னா, நாம் அந்த தெய்வீக வல்லமை நம்ம மூலியமாக வெளிப்படுவதற்கு நாம் ஒரு பாத்திரமாக ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். புதிய பாத்திரமாக ஆண்டவரே, நாம் உப்பாக இருப்பதற்கு, இந்த பாத்திரத்தை உப்பினால் நிரப்புவதற்கு நாம் உப்பாக இருக்க வேண்டும். இந்த பாத்திரத்தை நீ ஜீவ தண்ணீர் நமக்குள்ளே வருவதற்கு அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுக்க வேண்டும். அப்போது நாம் எப்படி இருப்போம்னா, நிச்சயமாக நம் உபயமில்லாத உபயமாகும், ருசிக்காத ருசிக்க வைக்கும். பார்க்க தான் இருந்தது, ஆனால் பார்க்கறது மாத்திரமல்ல, அதை அனுபவிக்க, ப்ரொடியூஸ் பண்ண, ரிசல்ட்டை தர வாழ்க்கையாக இருக்க கர்த்தர் அனுபவிக்க செய்வாராக. அல்லது இரண்டாவதாக, எந்த சூழ்நிலையும் நாம் ஜெபிக்கும் போது நம்ம ஜெபத்தை கர்த்தர் கேட்க நம்முடைய வாழ்க்கை அந்த டெடிகேஷன் இருக்கணும். அப்போ கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். ஹல்லேலூயா. கேட்டு கர்த்தர் நம்மளை சுகப்படுத்துவார், நம்மளோடு இருப்பார். ஹல்லேலூயா. மூணாவதாக, அவருடைய வார்த்தை, டிவைன் ப்ராவர்ஸ், அந்த தேவனுடைய அந்த திவ்ய இல்லைன்னா டிவைன் அந்த பக்தி இல்லைன்னா தெய்வீக நீதிமொழிகள், வசனங்கள் வாயிலிருந்து நம்ம வாழ்த்தில் வந்தோம். வசனத்தை பிடித்து வைக்கணும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நான் அப்படியே எல்லாத்தையும் சுருகி டக்குன்னு முடிச்சுட்டு இப்போயே பாருங்க 10:07 ஆயிடுச்சு. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் புரிஞ்சு கொண்டீங்க? நீங்கள் யார்? நம்முடைய ஆண்டவர் யார்? அவர் டிவைன் பவர் உள்ளவர், தெய்வீக வல்லமை உள்ளவர். அதை யாருக்கு வெளிப்படுத்துவார்? நிச்சயமாக மனிதனாக நமக்கு அவர் வெளிப்படுத்துகிறவர். அதுக்கு பாத்திரம் நாம் தான். அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள பாத்திரவானாக இருக்க. 7 ஜெபம் பண்ணி முடிச்சிருவோமா? நம்ம ஆண்டவரே, இன்னைக்கு நீ சொல்லணும், ஆண்டவரே கர்த்தாவே, என்னை ஆரோக்கியமாக்குங்க, என்னை ஒரு உப்பாக மாற்றுங்க, என்னை ஆண்டவரே உன் ஆவினால நிரப்பி ஆண்டவரே கர்த்தாவே என்னை அப்பா ஆசீர்வாதமாய் மாற்றுங்க அப்பா. மற்றவன் கல்லை இன்னும் பாழானது போல, உபயமில்லாத போல, ஆண்டவரே சாரமற்று போயிருக்கிற போல தோணலாம். ஆனால் என்னை இன்னைக்கு இந்த மாத கடைசி, இந்த வருஷத்துடைய ஆரம்பத்தில் மாத கடைசியில் என்னை ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவே உங்களை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி விசுவாசிங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இல்லை ஒரு பாட்டு இருக்கு, 236, ஆரோக்கியம் அப்பா சமூகத்தில் ஆரோக்கியம். ஹல்லேலூயா. ஃபாதர் பெக்மன்ஸ் பாட்டு, நீதியின் சூரியன் மேல் அவர் சிறுநிலையிலே ஆரோக்கியம். ஓ, பாடுவோமா? பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஜெபிச்சு முடிப்போம். பாடுவோம். ஆரோக்கியம் ஆரோக்கியம் அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம். ஆரோக்கியம் ஆரோக்கியம் அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம். நீதியின் சூரியன் என் மேலே, அவர் சிறகின் நிழலிலே ஆரோக்கியம். நீதியின் சூரியன் என் மேலே, அவர் சிறகின் நிழலிலே ஆரோக்கியம். ஆரோக்கியம் ஆரோக்கியம் அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம். ஆரோக்கியம் ஆரோக்கியம் அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம்.
அந்த மனுஷன் சொல்லும் போது ஜனங்க கீழ்ப்படிக்கும். என்னையா இருந்தாலும் லூசு மாதிரி ஒரு பாத்திரத்தை கொண்டு வர சொல்கிறாரு, உப்பை கொண்டு வர சொல்கிறாரு. என்னையா இது, இந்த இப்படியெல்லாம் கெட்டு போயிருக்குன்னு சொல்கிறோம். அதுக்கு ஏதாவது பரிகாரம் ஏதாவது பண்ணு, ஏதாவது ஒரு இன்ஜினியர் கூப்பிடுவார், நிலத்தை வளங்க, இல்லை வேற எங்கேயா பார்த்தீங்களா எல்லாம் சொல்லாமல் தேசமே இப்படி கிடக்குது. இதுனா ஒரு சின்ன பாத்திரத்தை கொண்டு வர சொல்கிறாரு, உப்பு கொண்டு வர சொல்கிறாங்க. என்னையா இது அப்படின்னு அது அலட்சியமான பார்க்கலாம், தப்பு கிடையாது. எங்க தேசம் நல்லது, நிலமோ தண்ணீரும் கெட்டது. தேசம் முழுவதும் எப்படி தான் இருக்குது, எரிகோ அப்படிதான் இருக்குது. ஆனால் சும்மா ஒரு பாத்திரத்தையும் உப்பு கொண்டு வரணும், அது கீழ்ப்படிஞ்சாங்க பாருங்க. அங்கே தான் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுது. ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவர் சொல்லும் போது ஒரு வார்த்தை எனக்கு இன்றைக்கி அதிகாலையில் ஆண்டவர் என்னை எழுப்பி இந்த வார்த்தையை கொடுக்கும்போது ஆச்சரியப்பட்டேன். நான் வேறு இது சப்ஜெக்டே இல்லை, மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் கர்த்தர் உடனே நான் கீழ்ப்படுத்திட்டேன். என்னன்னா உங்களுக்கு வந்த எனக்கும் தான் நாம் என்ன செய்யணும்னா, கர்த்தர் சொல்லுகிறாரா புது பாத்திரமா கொடு, என்கிட்ட கொடுன்றார். அவங்க அப்போ நம்ம அவர்கிட்ட கற்றுட்ட நம்மளை கொடுத்துடணும். ஆண்டவரே கொடுத்துட்றோம்ப்பா, அதில் உப்பை வைப்பார். நம்ம நம்ம இந்த பாத்திரத்தை அவர் வாங்கிட்டு அதில் உப்பை போட்டு, உப்பு இருக்கும் அதில், இதை பயன்படுத்துவேன். இதை பயன்படுத்தும் போது பாலா போனதெல்லாம் நீராக விட்டுறா மாறும், நிலமும் மாறும், தண்ணீரும் மாறும், ஆரோக்கியம் வரும், உற்பத்தி ஆகும். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவரே என்னை ஒரு பாத்திரமாக நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. ஆண்டவரே கர்த்தாவே நீர், ஆண்டவரே கர்த்தா வெளியே பார்க்க எல்லாம் நல்லா இருக்குப்பா, ஆனால் உள்ள என்ன இல்லை, ருசியும் இல்லை, ஆரோக்கியம் இல்லை, பாலாய் கிடக்குது. ஆனால் என்னை ஒப்பு கொடுக்குறேன், என் கையில் என்னது நீங்கள் எடுங்க. ஆண்டவரே கர்த்தா உங்களுடைய தெய்வீக வல்லமை என்னையில வெளிப்படணும்ப்பா. எனக்கு தெரியாது, உங்கள் தெய்வீக வல்லமை என்னையில வெளிப்பட்டு என்னை உலகத்துக்கு உப்பாக, ஆண்டவரே என்னை பரிசுத்த ஆவியான வரும்போது வேறு மனுஷன் ஆக சொன்னீங்களே, இது பலத்தினால் பராக்கினால ஆவினால் ஆக சொன்னீங்களே, நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஆவியானவர் என்னை ஆட்கொள்வராக, இந்த ஆவியான நிரப்புவராக, என் நுகல்லாம் இந்த ஆவியின் அபிஷேகத்தான் உரியணும்ப்பா, என்னை ஒப்பு கொடுக்குறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நம்மளை நிரப்புவார். சரீரத்தில் வயதாக போக போக தேவையில்லாத திடீர்னு எந்த பிரச்சனை வந்தாலும் பயப்படாதீங்க. தெய்வீக அந்த வல்லமை தெய்வீக ஜபத்துக்கு பதில் தரும். ஹல்லேலூயா. பக்தி உள்ளவங்க ஜபத்துக்கு பதில் தரும். நீங்க அவருக்காக வாழ்கிற அந்த பிரதிஷ்டை, டெடிகேஷன் லைஃபை கர்த்தர் பார்ப்பார். கர்த்தர் உங்களை சுகமாக்குவார். ஹல்லேலூயா. டாக்டர் ஸ்டேட்மெண்ட் இல்லை, எவ்வளோ பெரிய இந்த தீர்க்கதரிசி சொன்ன பெரிய ஏசாயா பெரிய தீர்க்கதரிசி, ஆண்டவருடைய அக்னியே அவன் நாவை தொட்டு பசுத்தமாக்கப்பட்ட நாவு அது. அந்த பட்ட தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையை கர்த்தர் மாற்றி போட்டார். ஹல்லேலூயா. ஓ கர்த்தர், எந்த ஸ்டேட்மெண்ட்லாம் பயப்படாதீங்க, ஜபம் பண்ணுங்க, ஜபம் பண்ணுங்க, ஜபம் பண்ணுங்க. உங்க விசுவாசம் உள்ள ஜபம் தான் பின்னியா ரட்சிக்கும். ஆண்டவரே இது உம்முடைய சரீரம், இதுல நீர் வாசம் பண்ணுகிறீர், இதுல எந்த வியாதிக்கும் பலவிடக்கு இடமே இல்லை, தேவையில்லாத வளர்ச்சிக்கு இடமே இல்லை. இயேசுவின் நாமத்தை நான் விரட்டுகிறேன், எங்கிருந்து வந்து அங்கு ஓடி இயேசு நாமத்துல விரட்டுகிறப்பான்னு சொல்லுங்க. அந்த வார்த்தை அனுப்புங்க. ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பு கிருபம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, கூடிய நேரம் அதை மட்டுமா எங்களோடு இருந்து நீர் ஆண்டவரே உம்மை பாடவும், துதிக்கவும், ஆராதிக்கவும், நாங்கள் ஜெபிக்கவும், உங்களுடைய வார்த்தையை கேட்கவும், கர்த்தர்கிட்ட கொடுக்கவும் நீ தந்த ஸ்தோத்திரம். இந்த மாதத்துடைய கடைசி நாளிலே கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவரையும் இணைத்து உங்களுடைய ஆலயத்திலே கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம். இப்போதும் உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து அந்த ஒவ்வொருவரும் அந்த ஆரோக்கியமாக இருக்கணும். சட்டிங்கில் ஆரோக்கியம் இருக்கும் சொன்னீர். ஆண்டவரே ஆரோக்கியம் பிள்ளைகள் மேலே இருக்கட்டும் அப்பா. இந்த ஆரோக்கியம் ஆண்டவரே கர்த்தாவே இயேசுவே கீழ்ப்படியும் போது வருகிறது, இந்த ஆரோக்கியம் ஜெபிக்கும் போது வருகிறது, இந்த ஆரோக்கியம் உங்களுடைய வார்த்தையில வருகிறதப்பா. இதை பெற்றுக்கொள்ள வந்த ஒவ்வொருக்கும் அனுகிரகம் செய்யுங்க. கொடுத்த காணிக்க தரிசனங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு விட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்ம அனைவரோடு சகல பரிசுத்தோடு கர்த்தரை வருகை இருப்பதாக. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களோடு இருப்பாராக.